श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமः. இது பர்யந்தம் அந்த வியாவர்த்தமானத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டேன். வியாவர்த்தமானத்துவம் ஒரு ஹேத்துவை கொண்டு மித்யாத்வத்தை சாதிக்கிறோம் அப்படின்னாக்க அதுவே சரியில்லை அப்படிங்கிறத பத்தி சமாதானம் சாதிச்சு அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சாதிச்சேன். அதுவும் எப்படின்னாக்க நஸ்வரத்துவம் அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையோ, நஸ்வரத்துவம் வினாசித்துவம் சொன்னா அது அபசித்தாந்தமா போயிடுமே அப்படின்லாம் சொல்லி முடிச்சோம். இப்போ இவா வேற விதம் மாதிரி ஆக்ஷேபிக்கிறார். இது உண்மையிலேயே இது எங்க ஆக்ஷேபம்னா மாத்தியமிக பௌத்தன், பௌத்தாள்ல 4 பேர் சொல்றோம், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் அப்படின்ட்டு. இதுல மாத்தியமிகன் அப்படின்றவன் தான் உத்தம பௌத்தன்னு பேரும். ஏன்னா சர்வசூன்யவாதி, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு அவன் சில உதாரணங்கள்லாம் சொல்றான். இப்போ அவன் ஆகாசம்னு ஒண்ணு சொல்றான், அந்த ஆகாச தாமரைன்னு ஒண்ணு சொல்றோம், வியோமாரவிந்தம் ககனாரவிந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆகாச தாமரை அப்படிங்கிறது சர்வாத்மனா இல்லவே இல்லையோ, இல்லாத ஒண்ணத்தை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அந்த மாதிரிதான் பிரபஞ்சம்ன்றது ஒண்ணு கிடையாது. அதுக்கு அவ என்ன சொல்ற, அந்த மாத்தியமிக பௌத்தன் ஒரு விஷயத்த சொல்றான். அவன் எப்படி சொல்றான்னா, ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து ஒரு கடம் இப்போ உற்பத்தி ஆகுது, அந்த கடம் உற்பத்தியாகி வஸ்துவா இருக்கு. அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பு எப்படி இருந்தது, பின்பு எப்படி இருந்தது? கட உற்பத்திக்கு முன்னாடி கடமே இல்லை, கட பிராகபாவம். கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி கடம் இல்லை. அதுக்கப்புறம் கடம் உற்பத்தி ஆன உடனே கடம் இல்லை, கடம் நஷ்டமான உடனே. கடம் இப்போ ஒரு புலாலன் இப்ப கடத்தை உற்பத்தி பண்றான். உற்பத்தி பண்ற சமயத்துல அந்த உற்பத்திக்கு முன்பு கடம்ன்றதே கிடையாது. அப்புறம் உற்பத்தி ஆச்சு, நடுவில் கொஞ்ச நாள் இருந்தது, அதன் பிறகு அது உடைஞ்சு போச்சு, நஷ்டமா போயிடுது. அப்ப கடத்வம்சம், கடத்வம்சம் ஆயிடுச்சுன்னா அப்பவும் இல்லை. ஆக ஒரு வஸ்து உற்பத்திக்கு முன்பும் நாசத்திற்கு பின்பும் இருப்பதில்லை. பிராக்தஸ்யா சத்வஹானேஹே ககன குசுமவத்து அப்படின்னுட்டு அதிகரண சாராவளி ஸ்லோகம் மாத்தியமிக கண்டனத்துல சாதிச்சிருக்காரு சுவாமி. அதையே இங்க அத்வைத கண்டனத்திலையும் அது சாதிக்கிறார். அதன்படி பார்த்தோம்னாக்கா ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பு இல்லவே இல்லை. அந்த வஸ்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அது நாசத்தை அடைகிறது. நாசத்தை அடைஞ்சதுன்னா அப்பவும் இல்லை. ஆக உற்பத்திக்கு முன்பும் இல்லை, நாசத்திற்கு பின்பும் இல்லை. அப்ப நடுவுல மாத்திரம் இருக்கிறதுன்னு எப்படி சொல்லுவேன்? நடுவுல மாத்திரம் இருக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு வஸ்துன்றதே கிடையாது, சூன்யம்தான் எல்லாம் அப்படின்னுட்டு அவ அனுமானம் பண்றா. எப்படி சொல்ற? விமனம் விமதம் மத்திய காலேபி அசத்து. ஒரு வஸ்து விவாதாஸ்பதமான ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டா அது மத்திய காலத்திலையும் உற்பத்திக்கு முன்பும் உற்பத்திக்கு நாசத்திற்கு பின்பும், இது ரெண்டும் முன்னாடி பின்னாடி காலங்கள், நடுவுலதான் அது இருக்கிற காலம்னு நம்ம சொல்லணும். அந்த மத்திய காலத்துல கூட அசத்து
இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்? பூர்வாபர காலயோகோ அசத்வாத். உற்பத்திக்கு முன்பும் நாசத்திற்கும் முன்பம் பூர்வ காலம் உத்தர காலம். அப்போ அசத்வா இல்லையே. முதல்லயும் நாம பார்க்கல, உற்பத்திக்கு முன்பும் பார்க்கல வஸ்துவை, நாசத்துக்கு அப்புறமும் பார்க்கறது இல்லை அந்த வஸ்துவை. நடுவுல ஏதோ கொஞ்ச நாள் இருக்கா மாதிரி இருக்கு. அதனால இந்த வஸ்துன்றதே கிடையாது. வஸ்துன்றதே ஒண்ணு கிடையாது, எல்லாம் சூன்யம்தான். அத மித்யா அப்படின்னு இவா கொண்டு வரா. அத்வைதிகள் அத மித்யா அப்படின்னு கொண்டு வரா. ஆனால் மாத்தியமிகன் சூன்யம்ன்றான், எதுவுமே இல்லை. அதுக்கு வியாப்தின்னு சொல்றார். எது உற்பத்திக்கு முன்பும் நாசத்திற்கு பின்பும் அசத்தாக இருக்கிறதோ அது நடுவு காலத்துல கூட அசத்துதான், இல்லைதான். எப்படின்னா யதா வியோமாரவிந்தாதி, ஆகாசத்தாமரை எப்படியோ அப்படி. ஆகாசத்தாமரைன்றது முன்னாடியே இல்லை, பின்னாடியே இல்லை, நடுவுலையும் கிடையாது, நடுவுலையும் கிடையாது. அதே திருப்பி ஒண்ணு போட்டு பார்க்கலாம். எது மத்திய காலத்துல இருக்கோ அது முன்காலத்திலையும் பின்காலத்திலையும் இருக்கு. எப்படி பிரம்மம் இருக்கோ அப்படி, பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படி, அப்படின்னு ஒரு வியாப்தி சொல்றா. இத அத்வைதிகள் சொல்றதா. அதே பௌத்தம் என்ன பண்றான்னா அது கிடையவே கிடையாது, பிரம்மமாது என்னமாது. சச அங்க குமார் அவதேசிகன் அதிக வியாக்கியானத்துல சச விஷானம் அப்படின்ற சசசிருங்கம், அந்த முயலனுடைய கொம்பு, அது முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நடுவுலையும் இல்லை, எப்பொழுதும் இல்லை, எப்பொழுதுமே இல்லை. அதனால அத உதாரணம் காமிச்சிருக்க. இங்க வியோமாரவிந்தம் அப்படின்னுட்டு இதை எடுத்துட்டு, வியோமாரவிந்தம் வியோமன்னா ஆகாசம், ஆகாச தாமரை அப்படின்னுட்டு இங்க உதாரணம் சுவாமி சாதிக்கிறது, சுவாமியே இங்க சாதிக்கிறது. அதனால அத மாதிரி அப்படின்னுட்டு அனுமானம் சொல்றார். ஆக இப்போ இது அன்வய விதிரேக முகமேன இருக்கு. அப்படி இருக்கிறதுனால வியோமம் அரவிந்தம் ரெண்டு பிரிச்சுக்கணும். வியோமாரவிந்தம்ன்றது இல்லவே இல்லை அப்படின்றது சாதிக்கிறதுக்கு வருது. வெறும் வியோமம் ஆகாசம் உண்டு இருக்குன்றான்னாக்கா அது நிச்சயமா இருக்கு. நையாயிகால் பட்சமா அது இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும். அதனால வியோமாரவிந்தமானது எப்பொழுதும் அசத்து. ஆகாச தாமரைங்கிறது கிடையவே கிடையாது, யாரும் பார்த்ததே கிடையாது. ஆகாச தாமரை எங்க இருக்கு? ஆகாசத்தையே பார்க்க முடியாது, அதுல தாமரையை எங்க பார்க்க முடியும் அப்படின்றாவா. அதனால அது அசத்து தான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படி ஆயிடுறது இல்லையே. நீ எப்படி சொல்ற? ஏதோ ஒரு கடம் இருக்கு, கொஞ்ச நாள் இருக்கு, உற்பத்திக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கு, நாசத்துக்கு முன்பும் கொஞ்ச நாள் இருக்கு. அதனால கொஞ்ச காலம் இருக்கு, கொஞ்ச காலம் இல்லை. அப்படி இருக்கிற நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவாத? அசத்து அசத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? சத்து இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை, எப்பொழுதும் அது இல்லைதான். நடுவுல பாக்குறோமே, கொஞ்ச நாள் பாக்குறோம், உபயோகப்படுத்தணுமே அப்படின்னு, அதெல்லாம் பிராதிபாசிகம், இல்லாதது இருக்கிறதா தெரியறது. உண்மையிலே இல்லை, இல்லாதது இருக்கிறதாக தெரிகிறது. அது வஸ்துதாக அது இல்லதான் அது. அதனால 3 காலத்திலையும் ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால நித்தியாதான் இது, நித்தியாதான் எல்லாம் இருக்குது. இந்த கடை எப்படியோ அப்படிதான் பிரபஞ்சம் கூட. நம்ம என்ன பிரபஞ்சம் இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம், நினைச்சுட்டா இருக்கிறது, வாழ்ந்துட்டு இருக்கோம், பேசணும், எல்லாம் பொய் தான். பிரபஞ்சம் சிருஷ்டிக்கு முன்பு பிரபஞ்சமே இல்லை, பிரபஞ்ச நாசத்துக்கு முன்பு பிரபஞ்சமே இல்லை, அது நாசத்திற்கு பின்பும் இல்லை, உற்பத்திக்கு முன்பும் இல்லை, நடுவில் இருக்குன்னா
அதுவே பொய். அதெல்லாம் வெறும் இதுதான், இல்லாதது இருக்கிறதா தெரியுது அப்படின்னு சொல்றதுனால சர்வம் மித்யா. நாங்க சொன்ன அனுமானம் சரிதான். யாவர்த்தமானத்துவம் வினாசித்துவம், வினாசித்துவம் சரிதான் அது அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். அது தவறு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்றாரு. எப்படி தவறாகும் அப்படின்னு கேட்டா சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, அதிகார சாரால வேற மாதிரி கேட்டார். நீ இத்தனை சொல்ற இல்லையோ, முன்பு இல்லை பின்பு இல்லை, நடுவுல மாத்திரம் இருக்கு அப்படின்றது தவறு, அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். முன்பு பின்பு நீ எப்படி பிரிச்சு சொல்ற, அதை எனக்கு முதல்ல சொல்லுன்னு கேட்கிறாரு சுவாமி. ஒரு வஸ்து உற்பத்தி ஆவதற்கு முன், நாசமடைந்த பின் அப்படின்னு சொல்லணும். முன்பு பின்பு அப்படின்னு சொல்றையே, இது எப்படி உனக்கு வந்தது? ஒரு வஸ்து இருந்தால்தான் அதற்கு முன்பு அதற்கு பின்பு அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நீ அதையே ஒத்துக்க மாட்டேன்ற, ஆனா அசத்து அசத்துன்னு சொல்லிட்ட, எல்லாமே அசத், எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன நீ, எல்லாம் பொய்ன்னு சொன்ன நீ, அதுக்கு முன்பு அதுக்கு பின்பு எப்படி ஒரு நாள் பிரிக்க முடிஞ்சது? அதை பிரிக்கவே முடியாதே. அது அங்கேயே தெரியுது. அங்க என்ன சொல்றான், மத்திய காரியம் அப்படின்றான், மத்தியில இருக்கக்கூடிய காரியம் அப்படின்னு அவ சொல்ற. மாத்தியமிக காரியம், அதாவது பிரபஞ்சமே முன்னாடி இல்லை, பிரபஞ்சம் பின்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. பிரபஞ்சம் முன்னாடி இல்லை, பிரபஞ்சம் பின்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு, அது இப்ப நீ என்ன சொல்ற, பிரபஞ்சம் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லைன்னு சொன்ன, ஆனா நடுவுல காரியமா இருக்குதே, நீ அந்த காரிய சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு? உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்லணுமோ இல்லையோ? உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க அது எப்போ, அது எப்படி, அந்த வார்த்தை எப்படி வந்து அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லுவ? இல்லாத விஷயத்த எப்படி நீ சொல்லுவ காரியமாறுது அப்படின்னு சொல்லுவ நீ? அதுவே உனக்கு வராது இல்லையா? விரோதம் வருது. இன்னொன்னு, நீ வந்து பிரிக்கிற, நீ பிரிக்கச்சு எப்படி பிரிச்ச? இப்போ அனுமானம் சொன்ன, விமதம் மத்திய காலேபி அசத்து அப்படின்னு சொன்னேன். எது விவாதாஸ்பதமா இருக்குதோ அது நடுவுல கூட இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்ப நடுவுல இல்லை அப்படின்னா அந்த நடுவுல இல்லைன்றது எப்படி நீ சாதிப்ப? இது சாத்தியம், இது சாத்தியம். ஆனால் நீ ஹேது என்ன சொன்ன, பூர்வாபர காலையோகோ அசத்வாத் அப்படின்னு சொன்ன. அசத்துவத்தை கொண்டு அசத்துவத்தை சாதிக்கணும், அசத்துவத்தை கொண்டு அசத்துவத்தை சாதிக்கணும். முன் உற்பத்திக்கு முன்பும் நாசத்திற்கு பின்பும் வஸ்து இல்லை, அதனால நடுவுல கூட வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த நடுவுலன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற? நீ வஸ்துவே இல்லைன்னா, ஒரு வஸ்து இல்லவே இல்லை, அதுக்கு நீ உதாரணம் என்ன சொன்ன? ஆகாச தாமரை அல்லது முயல் கொம்பு, குதிரை கொம்பு அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னேனாக்கா இந்த முயல் கொம்புக்கு எப்பொழுதும் இல்லை அப்படின்றதுதான் இருக்கு. எப்பொழுதும் இல்லைன்னு சொன்னதுனால முன்காலம் பின்காலம் நடுவுல இருக்கிற காலன்றது கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா அதான் எப்பொழுதுமே இல்லையே. எப்பொழுதுமே இல்லாத ஒரு வஸ்துவை போய் முன்காலம் பின்காலம் நடுவுல காலம் உன்னால சொல்ல முடியாது, கிடையாது. இங்க நீ என்ன பண்ண போற, இப்போ முன்காலத்திலையும் பின்காலத்திலையும் வஸ்து இல்லாததால் நடுவுல இருக்கிற காலத்திலையும் வஸ்து இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அந்த நடுவுலங்கிறதுக்கு எப்படி நீ சாதிக்க முடியும்? அது எப்படி சொல்லணும்னா, இருக்கிற பிரபஞ்சத்தை பார்த்து அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப இருக்கிறதுன்றதுக்கு பாக்குற நீ, அது பிரத்யக்ஷமா பாக்குற, பிரத்யக்ஷமா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அது இல்லை அப்படின்னு நீ சாதிக்கணும். இது பிரத்யக்ஷ விரோதம் வருது. அடுத்த ஸ்லோகத்திலாம் சாதிக்க போற, அடுத்த 2-3 ஸ்லோகத்துல பிரத்யக்ஷமா தெரியுது, நமக்கு கண்ணால பாக்குறோம் இந்த பிரபஞ்சத்தை, ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றது பொய்யா இருந்ததுன்னாக்கா, கேட்கிறவாளும் பொய்யா இருந்தாக்கா
இப்ப கேட்கறதும் சொல்றதும் எப்படி சரியா அர்த்தம்? எல்லாமே சித்திக்காதே. அதனால இது நம்ம பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது தவறு. ஒண்ணு. ரெண்டாவது, நீ அனுமானத்துல சொல்லச்ச கூட மத்திய காலத்துல சத்துவத்தை வச்சுட்டுதான் பூர்வ காலம் உத்தர காலம் நீ சொல்ல முடியும். சத்துவத்தை வச்சுட்டுதான் இருக்கிறது அப்படின்றத வச்சுட்டாதான் இது உற்பத்திக்கு முன்பும் நாசத்திற்கு பின்பும் நீ பிரிக்க முடியும். அவன் உற்பத்திக்கு முன்பு நாசத்திற்கு பின்பு நீ பிரிக்கிறேன்னாக்கா அது விரோதமா போயிடுது. இப்போ எப்படி நீ பிரிக்க முடியும்? உற்பத்தியான வஸ்துவனுடைய இருத்தல், அது இருக்கிறது பாருங்க, அந்த இருக்கிறத வச்சுட்டுதான் நீ முன்பு பின்பு நீ கொண்டு வரணும். அப்ப இருக்கிறத வச்சுட்டு இல்லைன்றத சாதிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற பாரு, இது பரஸ்பர விரோதமா இருக்குதே, முரண்பாடு. உனக்கே தெரியுதா இல்லையா அது? அதனால இது எப்படி வருது? ஆக இது நீ ஆகாசத்தாமர உதாரணம் சொல்றேன், முயல் கொம்பு உதாரணம் சொல்றேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் சர்வாத்மனா இல்லாத இருக்கு. சுற்றதா உபலப்தியே கிடையாது, உபலப்தியே கிடையாது. அது மாதிரி நம்ம காணறதே கிடையாது. முயலுக்கு கொம்பு பார்க்கறது இல்லை, அத மாதிரி குதிரைக்கு கொம்பு பார்க்கறது இல்லை, ஆகாச தாமரையும் பார்க்கறது இல்லை. அதனால அங்க வரும். ஆனால் இங்க நீ சாத்தியத்துக்கும் கேதுவுக்கும் விரோதம் இருக்குதே பரஸ்பரம். என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நடுவுல ஒரு வஸ்து இருக்குன்னு தெரியுது, அது பிரமாண சித்தமா இருக்கு. நடுவுல வஸ்து இருக்கு, நீ சொல்ற பிரகாரம் பூர்வ காலம் உத்தர காலம் பிரமாண சித்தம். அது அந்த பிரமாண சித்தமான வஸ்து இருக்கிறது அப்படின்றது பிரமாண சித்தம். அதை நிச்சயம் பண்ணிட்டுதான் அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா முன்னாடி பின்னாடின்றதே வராதே. முன்னாடி பின்னாடின்றது இப்ப சொன்ன பாருங்க, ஆகாச தாமரை கிடையவே கிடையாது. அதனால அதுக்கு முன்னாடி பின்னாடி காலத்தையே பிரிக்க முடியாது. எல்லாம் ஒரே விபவமா விபுவா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, அது இல்லாத ஒண்ணு. ஆனா இப்ப நீ பிரிச்சுட்ட, மின்காலம் பின்காலம் அப்படின்னு பிரிச்சுட்ட. மின்காலம் பின்காலம் நீ பிரிச்சியானாக்கா அந்த மின்காலம் பின்காலம் பிரிக்கிறதுக்கு எது வேணும்னா வஸ்து இருக்கிறதுன்றது வேணும். அது இருந்தாதான் நீ சொல்ல முடியும். அதனால இந்த ஹேது முன்காலத்திலும் பின்காலத்திலும் இல்லை, அதனால நடுவுல இருக்கிறது இல்லைன்னு நீ சொல்லணும். அதனால இது விரோதமா போயிடுது. மத்திய காலம்ன்றது சரியா இல்லையாது. அதனால நடுவுல ஒரு வஸ்து இருக்குன்னு நிச்சயம் ஆனாதான் மின்காலம் பின்காலத்திலேயே வஸ்து இல்லைன்னு தெரியும். ஆக சத்துவமும் அசத்துவமும் பாதமா இருக்கு. சத்தத்தை கொண்டு அசத்துவத்தை நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பாதிச்சு விடுறது. அதனால இது விரோதம் இருக்கு. சரி, இப்ப அதுக்கு மேல அவனே கேட்கிறா, சத்துவம் அசத்துவம் அப்படிங்கிறதுக்கு பரஸ்பர விரோதம் நீ சொல்ற, நாங்களும் சொல்றோம். அப்படி இருந்தது எப்படி ஒன்னா சேர்ந்தது? உற்பத்தி இப்ப இருக்கு, உற்பத்திக்கு முன்பு இல்லை, நாசத்திற்கு பின்பு இல்லை. இந்த அசத்துவமும் நடுவுல சத்துவமும் எப்படி ஒன்னா சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, இதுவரை வஸ்து அப்படியேதான் இருக்கு. ஒரு மண் இருக்கு, மண் கட்டி ஒரே மாதிரிதான் இருக்கு எப்பொழுதுமே. காரிய தசையிலையும் சரி காரண தசையிலையும் சரி மண்ணுதான் அது. தங்கமும் அப்படிதான் அது. ஆனால் இந்த தங்கத்தை விஷயம் பாருங்க, எப்படின்னா இங்க தோடு போட்டுருக்கா, செயின் சங்கிலி போட்டுக்கிறா, வளையல் போட்டுக்கிறா, எல்லாம் தங்கம் தான். எல்லாம் தங்கமா இருந்தா கூட அது ஒரு சாமக்கிரியா இருக்கு. ஒரு சாமக்கிரி வருது. சாமக்கிரினாக்க நம்ம அதை பண்றதுக்கு வேண்டிய கருவிகள், ஆபரணங்கள்லாம் பண்றதுக்கு வேண்டிய கருவிகள். அந்த கருவிகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தரம் தட்டான் இருந்தான்னாக்கா இந்த கருவிகளை கொண்டு சாமக்கிரிகளை கொண்டு
ஆபரணங்களை அவன் பண்றான். அப்படி ஆபரணங்களை பண்ணச்ச ஒரே தங்க கட்டி தான், அந்த தங்க கட்டியானது இத மாதிரி மாறுறது. இப்ப உண்மையிலே என்ன, சத்துவம் தான் இருக்கு, நிலைதான் மாறி இருக்கு. நிலைத ஸ்டேட்டஸ் அவஸ்தைகள் மாறுறதே தவிர்த்து வஸ்து அப்படியேதான் இருக்குது. வஸ்து அப்படியே இருக்கு. அந்த வஸ்துவை இவன் பண்றான், சாமகிரிகளை கொண்டு அவன் பண்றான். சாமகிரிகள் இருந்ததுன்னாக்கா இந்த மாதிரி இருக்குது. அதனால ஒரு வஸ்து உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆகிறதுக்கு வேண்டிய சாமகிரி இருந்ததுன்னு அந்த வஸ்து உற்பத்தி ஆச்சு. நாசமடைகிறதுக்கு வேண்டிய சாமகிரி இருந்ததுன்னு அது நாசத்தை அடைந்தது. அதனால இப்ப இந்த உற்பத்தி ஆகிறதுக்கு வேண்டிய சாமகிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த கடன் உற்பத்தி ஆயிடுச்சு, இந்த நகை உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி பிராகபாவம், பூர்வ காலம், உற்பத்திக்கு பூர்வ காலம் சொல்றோம். அந்த மாதிரி நாசம் அடையிறது. நாசத்துக்கு வேண்டிய சாமகிரி வந்துருச்சுன்னாக்க அது நாசத்தை அடைஞ்சு நஷ்டமா போயிடுறது. அதுக்கு உத்தர காலம், நாசத்துக்கு பின்பு உள்ள காலம் அப்படின்னு இருக்கிறது. இது ஸ்பஷ்டமா தான் தெரியுது. அதனால சாமகிரிகளை கொண்டு பார்க்கணும். சாமகிரிகளை கொண்டு பார்க்கறதுனால ஒரே வஸ்து இப்படி பல தசைகளை அடைகிறது. சாமகிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தங்க கட்டியாவே இருக்கும், மண் கட்டியாவே இருக்கும். எதுவும் தனக்கு தானே எதுவும் பண்ணிக்காது. நம்ம ஒரு வஸ்துவை பண்றதுக்கு ஒரு அதிஷ்டாதாரத்தை இருக்கும், கர்த்தா, அவன் இருந்தாதான் பண்ண முடியும். இதுதான் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றோம். நிமித்த காரணமா இருக்கக்கூடிய ஒரு கர்த்தா என்ன பண்றான், ஒரு இந்த சாமகிரிகள் சககாரி காரணங்கள் அவைகளை கொண்டு அவன் பண்றான். அப்படி பண்றதுனால வருது. அதனால எங்களுக்கு எல்லாமே சத்து தான், அசத்துன்றதே கிடையாது. நிலைகள் தான் மாறிட்டு இருக்கே தவிர்த்து அந்த வஸ்து அப்படியே தான் இருக்கு. வஸ்து அப்படியே இருக்கிறதுனால எந்த விரோதமும் வரல. அதனாலதான் அனன்யத்துவம் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஐக்கியம் சொல்லவே இல்லை, அனன்யத்துவம் சொல்றோம். காரணமும் காரியமும் வேறு அல்ல, வேறு ஒன்றுன்னு சொல்லல, வேறு அல்ல அப்படிதான் சொல்றோம். அதனால இது ஸ்பஷ்டமா நிச்சயம் ஆயிடுறது. அதனால காரியத்தை பண்றதுக்கு சாமகிரி இருக்கவே சரியா போயிடுச்சு. அதனால எங்களுக்கு விரோதமே கிடையாது. இதெல்லாம் ஜடத்திரவிய சரத்திலேயே சொல்லிருக்காரு. ஜடத்திரவிய சரத்துல நிறைய ஒரு நயப்பாத்திய விகீதம் அப்படின்லாம் சொல்லி, அதே மாதிரி சத்தேபி பூர்வம் அப்படின்லாம் சாதிச்சு சொல்லிருக்காரு. அதனால அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு. நீ சப்தமம் அசப்தமம் ஒரே சமயத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா அது விரோதமா போறதே. ஒரே சமயத்துல எப்படி இருத்தல் அழிதல் ரெண்டும் ஒரே சமயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு என்ன சொல்றாருனாக்கா காலபேதேன பரிகிறது. காலபேதம் தான். இப்ப மண்ணா இருக்கு, அதன் பிறகு கடமா மாறுறது, கடம் உடைஞ்சிருச்சுனாக்கா கபாலமா மாறுறது, கபாலம் உடைஞ்சா கபாலிக்கையா மாறுறது, அதுவும் உடைஞ்சிருச்சுன்னா சூர்ணமா போய் மிருத்தா மாறிடுறது அப்படின்னு சொல்றோம். இது லோகத்துல பாக்குறோம். காலபேதேன இதெல்லாம் ஒரே வஸ்துவிலேயே சத்தம் அசத்தம் அப்படிங்கறதெல்லாம் சரியா அண்மையமாயிடும். அப்படி அண்மையமாகிறதுனால அது விருத்தம் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். இல்லாத போனாக்க விரோதம் வந்துடும். நாங்களும் தான் சொல்றோம். ஜெயின கண்டனம்லாம் வரப்போறது. ஜெயின கண்டனம் வரைச்சு இந்த வார்த்தையை சாதிக்கிற ஜெயின கண்டனம் சொல்லி அவ அனைகாந்தியவாதிகள் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. விரோதமும் இருக்கு, அவிரோதமா இருக்குது அப்படின்லாம் அவ சொல்ற. அதை கண்டனம் பண்ணச்ச சூத்திரக்காரன் சொல்லிட்டார், நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சாதிச்சுட்டார். ஒரே வஸ்துவில சத்வம் அசத்வம் சதசத்வம் சதசத் விலட்சணத்துவம் இதெல்லாம் வராது.
ஒரே வஸ்துல அதெல்லாம் வரவே வராது அப்படின்னுட்டு ஜெயன கண்டனத்துல சாதிக்கிறார். அதனால அவாதான் அத மாதிரி சொல்றா. நாங்க அப்படி சொல்லலையே. நாங்க சொல்றது எப்படி சொல்றோம் அப்படின்னா காலபேதே உபனிஷத் சொல்லுது அசத்வாயுதம் அக்ராதி ஏற்கனவே வந்திருக்கு. சதோவை சதஜாயத்த அப்படின்னு முதல்ல அசத்தாக இருந்தது இந்த பிரபஞ்சம். அதன் பிறகு சத்தாக மாறிடுச்சு. சூக்ஷ்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா மாறிடுச்சு அப்படின்னுட்டு உபனிடத்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க நாங்க காலபேதேன்னு தான் பரிகாரம் பண்றோம். இது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்லிடுச்சு. அசத்வாயுதம் அக்ரே, அக்ரேனாக சிருஷ்டிக்கு முன்பு பிரளய காலத்துல அர்த்தம். அதுக்கப்புறம் சதோவே சத் அஜாயத்தை, அதன் பிறகுதான் சத்தானது உற்பத்தி ஆச்சு. ஆக இது சிருஷ்டி காலம், அது பிரளய காலம். காலபேதேன்னு அது மாதிரி இருக்கு. அதனால இப்ப என்ன தேரும் அப்படின்னா விரோதம்ன்றதே கிடையாது. விரோதம்ன்றதே கிடையாது சித்தாந்தத்துல. சத்துவத்துக்கும் அசத்துவத்துக்கும் விரோதம் இல்லை. இன்னொன்னு, நீ என்ன சொன்ன, முன்காலம் பின்காலத்துல அசத்தமானது இருக்குது அப்படின்னு சொன்னேன். வாஸ்தவம். ஆனா மத்திய காலத்திலையும் அத மாதிரிதான் அசத்தம் எப்படி நீ சொல்ல முடியும்? நீ இருக்குன்னு சொல்ற மத்திய காலத்துல அசத்தம் தான் இருக்குன்னு நீ சொன்ன. ஆனா அது எப்படி வரும்? அது நான் திருப்பி போடுறேன்ற திருப்பி இது இந்த விணிகமகன் ஒண்ணு சொல்லுவா. விணிகமகன்னாக்கா நான் முன்ன கேட்டேன்னாக்கா அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது பிரதிபந்தி. வணிகமகமே கிடையாது. பிரதிபந்தி எப்படி? நீ என்ன சொன்ன? முன்னாடியும் அசத்தம், பின்பும் அசத்தம், அதனால நடுவுலையும் அசத்தம் சொன்னேன். நாங்க என்ன கேட்கிறோம்? நடுவுல சத்தம் இருக்கோ இல்லையோ, அதை கொண்டு மீதி ரெண்டும் சத்துன்னு சொல்ல. மீதி ரெண்டும் சத்துன்னு சொல்ல. ஏன் அதை வந்து அசத்தம் சொல்ற? நீ ரெண்டு சமயத்திலயுமே சத்தம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் அதனால நாங்க கேட்கிறோம். அதனால இப்படியே வராது, அப்படியே வராது. நீ சொல்ற வாதம் பண்ண நாங்க எப்படி வாதம் பண்ணுவோம்? சத்தமும் அசத்தமும் இருக்கு. அது எப்படின்னாக்க அவஸ்தா பேதேன்னு கால பேதேன்னு பரிகரிக்கப்படுகிறது. ஆக இப்படி நீ இவ்வளவு தூரம் கொண்டு போனா கூட சரி, அதனால என்ன சித்திக்கும் தெரியுமா? நித்தியாத்மம் சித்திக்காது. நேற்று சொன்ன மாதிரி அனித்தியத்துவம் தான் சித்திக்கும். ஒரு வஸ்து இப்ப இல்லை, கொஞ்ச நாளைக்கு கழிச்சு உற்பத்தி ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அனித்தியத்துவம் தான் வஸ்துவுக்கு சித்திக்கிறது. சத்தியமா இருக்கலாம், ஆனால் அது அனித்தியமாவும் இருக்கலாம். அனித்தியமா இருக்கலாம், நித்தியமா இருக்கலாம். ஆத்மா சத்தியம்தான், அது நித்தியமா இருக்குது. அதே நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா பொய்யா இருக்கணும். அது பொய்ன்றது வரவே இல்லை. அனித்தியம் தான் சித்திச்சிருக்கிறது. நீ சொன்ன விஷயத்துல அனித்தியத்துவம் சித்திக்கிறது, நித்தியாத்துவம் சித்திக்கல. இல்ல நித்தியாத்துவன்றது கூட அனித்தியத்துவம் நாங்க மித்தியாத்துவம் சொல்றேன்றீங்களா? அப்படி சொல்லு, நாங்களும் ஒத்துக்கிறோம். உபநிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்றது, விஷ்ணுபுராணம் சொல்றது இந்த பிரபஞ்சமே நித்தியாதான். என்ன அர்த்தம்? வேதமா பார்த்தா நீ பிரமாணத்தை பிரிச்சு பார்த்தா நித்தியாதான் அது. அல்லது பெருமாள் அவங்கிட்ட இருந்து வந்த இவைகள்லாம் ஒரு அவஸ்தையை எடுத்துட்டு இருக்கு. அந்த அவஸ்தை தான் இங்க இருக்குதே தவிர்த்து உண்மையிலேயே என்ன இருக்கு? பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் அந்தரியாமி சூக்ஷ்மஸ்தூல இருக்கான் அப்படி சொல்லு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். மிருத்திகேத்தி ஆச்சாரம் மனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியேவ சத்தியம் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதனால நம்ம பேசுறது அயம் கடகா, அயம் ஷராவகா, அயம் தீபகா அப்படின்னு நம்ம பிரிச்சு பேசுறோம். எல்லாமே மண்ணு பிண்டம் இருக்கே, மண்பிண்டம், அதுல இருந்து வந்தது, மண்கட்டியிலிருந்து வந்தது இவைகள்லாம். மண்கட்டியிலேருந்து வந்த இவைகளை நான் இது பிரிச்சு பேசுறோம். ஆனால் கடைசியில போறது என்னது? மண்ணு அப்படிங்கிறது தானே உண்மை. அந்த மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் அவ ஒரு கேள்வி கேட்கிறா. சரி, இப்படியே நீங்க சொல்றதை வச்சுட்டா கூட சரி, இப்ப காரணம்ன்றது என்னதுன்னு சொல்லு. இப்போ காரணம் எல்லாமே இப்போ
இந்த மாதிரி எது எது உற்பத்தியை உடையத்தா இருக்கிறதோ, எது எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது அத்தனையும் நாசத்தை உடையதா இருக்கும். லோகத்துல அப்படிதான். அனித்தியம்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி மத்தேசதி நாசவத்தம். உற்பத்தியும் நாசமும் சேர்ந்து இருக்கிறது எதுவோ அதுதான் அனித்தியம் அப்படின்னுட்டு சொல்றோம். இப்போ உற்பத்தியும் நாசமும் சேர்ந்து இருக்கிறது வஸ்து அனித்தியம் இல்லையோ, அப்ப அதனுடைய காரணமும் அனித்தியமா தான் இருக்கணும். காரணமும் அனித்தியமா தான் இருக்கு. அதனால காரணங்கள்லாம் கூட அனித்தியமா போயிடுது. அந்த காரணத்துக்கும் பூர்வாபர காலம் சொல்லணும். இப்ப காரணம் இருக்கு, அந்த காரணத்துக்கு உற்பத்திக்கு முன்பு காரணம் இல்லை, நாசத்துக்கு பின்பு காரணம் இல்லை. அப்ப அந்த காரணத்துக்கு ஒரு காரணம் சொல்லணும். அந்த காரணம் நிச்சயமான அதுவும் அனித்தியம்தான். அதற்கு ஒரு காரணம், அதற்கு அதாவது உற்பத்திக்கு முன்பு காரணம் இல்லை, உற்பத்திக்கு நாசத்துக்கு முன்பு காரணம் இல்லை. இப்படி சொல்லிட்டு போனா அவ்யவஸ்தைன்னு தோஷம் வரும், அனவஸ்தான் தோஷம் வரும். ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்குமே. அதனால இந்த அனவஸ்தா தோஷம் வந்ததுன்னாக்க அதுக்கு எப்படி நீ பரிகாரம் சொல்லுவ? அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, இது வாஸ்தவம், இது மாதிரி அனவஸ்தா தோஷம் வரும். இந்த அனவஸ்தா தோஷம் கூட சாமகிரியினுடைய பிரவாகத்தினாலதான் வருது. இத இப்போ ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவா? கோழி முதல்ல வந்துதா, முட்டை முதல்ல வந்துதா? முட்டை இல்லாம கோழி வராது, கோழி இல்லாம முட்டை வராது. அப்படின்றதுனால எது முதல்ல வந்தது? இது மாதிரி பீஜாங்குர நியாயம்னு. பீஜத்துல இருந்து அங்குரம், அங்குரத்துல இருந்து பீஜம் இப்பதானே இருக்கு லோகத்துல. இப்ப இத என்ன பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும்? இது இதுதான் பிரவாக நித்தியம், பிரவாகமா இருக்கு. அது அந்த பிரவாகம் காரணத்தினுடைய பிரவாகம் எப்படி வருதுன்னு சொல்லவே முடியாது. எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த பிரவாகம் அப்படியே இருக்குது. இது அனாதி காலமா இருக்குது. அது சர்வானுபவ சித்தமா இருக்குது. முதல்ல விதை எடுத்துன்னு வரோம். விதை எடுத்துன்னு இதுல பூமி, விவசாய பூமியில அதை நடுறான், விதை விதைக்கிறான். விதை விதைக்கிறான்னாக்கா விதை எப்படி வந்தது? அதுக்கு காரணம் எது? பயிரிட்டான். பயிரிட்ட உடனேதான் அந்த விதை வந்தது. விதையிலிருந்து பயிர், பயிரிலிருந்து விதை, விதையிலிருந்து பயிர். இதான் பீஜாங்குர நியாயம்ன்றது. இந்த மாதிரிதான் இருக்குது. இது சர்வானுபவ சித்தம் தானே. இது மீமாம்சகாலாம் சொல்றது பலமுக கௌரவம் நதோஷாய அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்ற விஷயம் கௌரவமா இருந்தா கூட, தோஷமா இருந்தா கூட, அனாவஸ்தையா இருந்தா கூட அதுதான் ஸ்திதி அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா அது கௌரவம். கௌரவம் கூட நம்ம கௌரவமே, கௌரவம் கூட நம்ம கௌரவம் தான். அதாவது அனவஸ்தைங்கிறது கூட நமக்கு உண்மையே இதுதான், அது அனுகூலம் தான் நமக்கு. ஏன்? அது பிரத்யக்ஷ சித்தம். பிரத்யக்ஷமா நம்ம சித்திச்ச ஒரு விஷயத்த அனுபவத்தினால தெரிஞ்சுது அது. அதனால அனவஸ்தைன்ற தோஷமே கிடையாது. இது பிரவாகம். நம்ம இந்த சிருஷ்டிங்கிறது இருக்கே அனாதியானது. சம்சாரே அனாதி சித்தே அப்படிங்கிற அரிகணசாராவில் சுவாமி. இந்த சம்சாரம்ங்கிறது அனாதியா இருக்குது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு யாருக்கு தெரியும்? அதனால அது ஒரே மாதிரி சொல்ல முடியாது, மாறிண்டே இருக்கும். அதனால அனவஸ்தைன்றது தோஷம் இல்லை. அது இதெல்லாம் காரணம் பீஜாங்குர நியாயம்தான். பீஜாங்குர நியாயத்தை வச்சுன்னு பார்த்தான்னாக்கா அனவஸ்தா தோஷம்னு சொல்லக்கூடாது. அதனால நீ தோஷம்னு சொல்றது கூட எங்களுக்கு குணமா போயிடும். ஆக நஸ்வரத்தன்ற ஒரு ஹேத்துவை வச்சுண்டு நித்தியாத்துவத்தை சாதிக்கிறோம் அப்படின்னு நீ ஆரம்பிச்ச போன ஸ்லோகத்துல. அதாவது வியாவர்த்தமானத்துவம் அது நஸ்வரத்தம் கூட அர்த்தம் உண்டு அப்படின்ற மாதிரி நீ கேட்க ஆரம்பிச்ச. அதுவே இப்ப தவறுன்னு ஆயிடுச்சு. நஸ்வரத்தம்னா என்ன அர்த்தம்? அனித்தியத்துவம்னு அர்த்தம். அனித்தியத்துவம்னா என்ன அர்த்தம்? நித்தியத்துக்கு பின்னம், வேறுபட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் ஒரு வஸ்து இருக்கிறதுக்கும்
அதே மாதிரி அனித்தியமா மாறி மாறி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். அந்த அனித்தியத்துவம் ஒன்றிதான் இங்க சித்திச்சிருக்கு. நீ உதாரணம் என்ன சொன்ன? முயல் கொம்பு, ஆகாசத்தாமரை அப்படின்னு சொன்ன. அது கூட என்ன தெரியுமா? துச்சத்துவம் தான். அது எப்பொழுதுமே இல்லை. சர்வாத்மனா சூன்யம். சர்வாத்மனா சூன்யம் அப்படின்றதுதான் அது சித்திக்கும். அத மாதிரி இந்த ஜெகத்தை நீ துச்சமா நீ சொல்ல முடியாது. பிரபஞ்சமே துச்சமா இருக்குது, சூன்யமா இருக்குது உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீயே அது மாதிரி ஒத்துக்கல. நீயே என்ன சொல்லிட்ட? இது வியாவகாரிக சத்தியமா இருக்கு அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. வியாவகாரிக சத்தியம் நீ ஒத்துட்டு இருக்க. வியாவகாரிக சத்தியம் நீ ஒத்துட்டு இருக்கிறதுனால நீ அதை சூன்யம்னு உன்னால சொல்லவே முடியாது. சூன்யம்னு சொல்ல முடியாதோ இல்லையோ? அதனால நீ இந்த பிரபஞ்சமே மித்தியை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லைன்ற நான் அதை நீயே ஒத்துட்டு இருக்க. இது வியாவகாரிக தசை அப்படின்னு சொல்றாரு. பாரமார்த்திக தசை வேற அப்படின்ற. அதனால இந்த சூன்யவாதம்ன்றது அவ பௌத்தாள் மாத்தியமிகால் சொல்லியிருக்கா. மாத்தியமிகால் சொன்ன சூன்யவாதத்தை நிறைய கண்டனம் பண்றக்கா எல்லா சாஸ்திரக்காராலும். சபரசுவாமி கண்டனம் பண்ணார் மீமாம்சா பாஷ்யத்துல. அது மாதிரி சூன்யஸ்து அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் கண்டனம் பண்ணிருக்கார். அதே மாதிரி சங்கராச்சாரியர் கண்டனம் பண்ணிருக்கார். நையாயிக்கும் கிழிச்சிருக்கான். நம்ம பாஷ்யக்காரரும் அப்படி கொடுத்திருக்க. தேசிகன் மாத்தியமிக பங்காதிகாரம்னுட்டு பரமத பங்கத்துல இது இருக்கு. அதை வச்சுட்டுதான் இந்த பாசனம் இருக்கு பாருங்க. உளனனில் உளன் அவன் உருவம் இவ் உருவுகள், உளநலன் எனில் அவன் அருவம் இவ் வருவுகள், உளனனை இளனனை இவை குணமுடமையில் உளநிறுதகமையோடு ஒழுவிடன் பறந்தே அப்படின்ற பாசுரம். அந்த பாசுரத்தை வியாக்கியானம் பண்ணச்ச மாத்தியமிக கண்டனம், சூன்யவாத கண்டனம். அததான் வியாக்கியக்காரன் சொல்றா. அதனால இந்த பிரபஞ்சமானது துச்சம் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. நித்தியானும் சொல்ல முடியாது. நீ சொல்ற இந்த அனுமானம் எல்லாம் இருப்பாருங்கோ, அது அத்தனை எதை சாதிக்கிறது? அனித்தியத்துவத்தை சாதிக்கும். துச்சத்துவத்தையும் சாதிக்கிறது இல்லை, நித்தியாத்துவத்தையும் சாதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அனுமானம் நீ சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே இந்த அனுமானத்திலேயும் தோஷம் இருக்கிறதுனால சூன்யம் அந்த மித்தியாத்வம்ங்கிறது இந்த வியாபத்தமான அனுமானத்தினாலேயோ அல்லது நாசித்துவத்தை வச்சுண்டோ, வினஸ்வரத்துவம் நாசித்துவம் அதெல்லாம் வச்சுண்டோ நித்தியாத்வத்தை சாதிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். தத் சர்வதா ஸ்யாத் யதபி ச ந பவேத் தன்ன ந ஸ்யாத் கதபி வாபி व्योमारविन्दादिवत् यदि न व्याहते साध्यहेत्वोः मध्ये सत्वं गृहीत्वा खलु तदुभयतः असत्त्वलिङ्गं गृहीतं सामग्र्या च अवधीत्वौ स्फुटतरविदितौ सापि तत्तं பிரவாஹாத் அப்படின்னு ஸ்லோகம் சாதிக்கிறார். எப்படி அப்படின்னா விமதம் இத அனுமானம் சொல்லிட்டோம். விமதம் விவாதாஸ்பதமானது மத்திய காலத்திலையும் அசுத்தா இருக்கு. ஏன்? பூர்வாபர காலையோகோ அசுத்தா, உற்பத்திக்கு முன்பும் நாதத்துக்கு பின்பும் இல்லாமைய நாள் அப்படின்னு அவ சொன்னாது. அவ சின்ன சொல்ற சுவாமி, எது எது இருக்குதோ தது சர்வதீவ சியாத், எது சத்தோ அது எப்பொழுதும் இருக்கும். சர்வதீவ சியாத் எப்பொழுதும் இருக்கும். எதை பிச்ச நபவே, எது இல்லையோ எதை பிச்ச நபவே, எது இல்லையோ அசத்தா இருக்கோ தச்ச அதுவும் கதாபி
எப்பொழுதும் குவாபி எங்கேயும் இருக்காது. எப்பவும் இருக்காது, எங்கேயும் இருக்காது. இருக்குன்னு சொன்னா எப்பொழுதும் இருக்கும், இல்லைன்னு சொன்னா எப்பொழுதும் இருக்காது அப்படின்னு சொல்றாவா. அதுக்கு உதாரணம் வியோமாரவிந்தாதிபத் அப்படின்னு சொல்லிட்டா. வியோமம் ஆகாசம், அரவிந்தம் தாமரை, ஆதிசப்தத்தினால முயல் கொம்புங்கிறாங்க எடுத்துக்கணும், ஆதிபது அப்படின்னு திரட்டாந்தம். ஆக வியோமவத்து இருக்கிறதுன்னு சொன்னோம்னாக்கா வியோமவத்து ஆகாச மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னோம்னாக்கா வியோமாரவிந்தவத்து ஆகாச தாமரை மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால ஆகாசன்றது எப்பொழுதும் இருக்கு நையாயிகாருடைய பட்சத்துல. வியோமாரவிந்த ஆகாச தாமரையோ எப்பொழுதும் இல்லை. எப்பொழுதும் இல்லாததுனால இத மாதிரி இந்த பிரபஞ்சமும் எப்பொழுதுமே இல்லை. இருக்குன்னு தெரியறதெல்லாம் கேவலம் பிராதிபாசிகம், எல்லாத்தையும் இருக்கிறதா தோன்றது, அவ்வளவுதான். ஆக மித்யாதான் அப்படின்னு அவன் சொல்ற. இது எதி இந்த மாதிரி நீ சொன்னையானாக்கா அது சரியன்னு. ஏன் சாத்திய ஹேத்வோ, சாத்தியம் என்ன, ஹேத்து என்ன? இந்த அனுமானத்துல விமதம் மத்தியேபி அசத்து பூர்வாபர காலையோ அசத்வா, நடுவுல இருக்கிறதும் அசத்து தான், நடுவுல இருக்கிறதும் இல்லாததுதான். அதுக்காக இருக்கிறதும் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஹேது முன்பும் பின்பும் இல்லாமதுதான் அப்படின்னு சொல்லணும். அந்த ரெண்டுத்துக்கும் வியாகத்தை பரஸ்பர விரோதம் இருப்பதால், பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனால அது வராது. எப்படி மத்தியே மத்திய காலம் நீ சொன்ன, அந்த மத்திய காலம்னா என்ன அர்த்தம்? இருக்கும் காலம் அப்படின்னு அர்த்தம். அந்த மத்திய காலமே ஒண்ணு இல்லைன்னாக்கா இருக்கும் காலம்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீ பிரிச்ச மத்தியன்னு, பூர்வம் மத்தியம் உத்தரம் அப்படின்னு நீ பிரிச்சு இல்லையோ, அது எப்படி பிரிக்க முடியும்? அதனால மத்திய காலத்துல சத்துவம், பிரமாணத்தினால அறியப்பட்ட சத்துவம் இன்மை இருத்தல், அத கிரகித்வா கழு, அதை நிச்சயம் பண்ணிடணும். முதல்ல அதை நிச்சயம் பண்ணாதான் ததுபயத்தக அந்த பூர்வ காலத்திலையும் உத்தர காலத்திலையும் அசத்வலிங்கம், அந்த வஸ்து முன்னாடியும் பின்னாடியும் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு அனுமானம் சொல்லணும், ஒரு ஹேத்து சொல்லணும். முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னு நீ ஹேத்து சொல்லணும். அது எப்படி சொல்லுவ நீ? நடுவில் அது இருக்கிறத பார்த்தாதான் முன்னாடி பின்னாடின்னு தெரியவே வரும். வஸ்து சர்வாத்தனா இல்லைன்னாக்க முன்புன்றதும் வராது, பின்புன்றதும் வராது, மத்தியில நடுவுல அப்படின்றதும் வராதே, வரவே வராது. அதனால இப்ப என்னாச்சு, மத்திய காலத்துல நடுவுல சமயத்துல சத்துவமானது நிச்சயமா போயிடுச்சு. நீ சத்துவத்தை நிச்சயம் பண்ணிட்டு அது அசத்து அப்படின்னு நீ சாதிக்க பார்த்தியானாக்க அது பாதம் தான். அதனால வராது. இல்ல சத்வாசத்துவம் பரஸ்பர விருத்தமாச்சு, ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி வரும் அப்படின்னாக்கா சாமக்கிரியாச்சு, அப்படியே காரணம்ன்றது ஒரு வஸ்து அப்படியே இருக்கு. காரணங்கிற வஸ்து அப்படியேதான் இருக்குது. ஆனால் அதனுடைய சாமக்கிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உற்பத்தி பண்றதுக்கு சாமக்கிரி வந்ததுன்னாக்கா அப்போ அந்த வஸ்து உற்பத்தி ஆயிடுறது. அத மாதிரி அதை அழிக்கணும், அதுக்கு சாமக்கிரி வந்துருச்சுன்னாக்கா அந்த வஸ்து அழிந்துடுத்தோ நஷ்டமா போயிடுத்தோ அப்படின்னு வருது. அதை கொண்டுதான் அவதி பூர்வ காலம் உத்தர காலம் அப்படின்னு ரெண்டு காலத்தினுடைய எல்லை அத ஸ்புடதர விதித்தவ், ஸ்பஷ்டமாகவே விதித்தவ், நிச்சயம் பண்ணலாம். அதனால சாமக்கிரி இருந்ததுன்னாக்கா ஒரு வஸ்து உற்பத்தி ஆகும். அழிப்பதற்கு ஒரு சாமக்கிரி இடம் இருக்கு, அதை ஒரு கொம்பால உடைக்கிறான், அப்போ அது சாமக்கிரி இந்த தண்டம். அளவு வந்து கீழே போட்டு உடைக்கிறான், அப்போ அஸ்தம்
கைய சாமகிரி. இந்த மாதிரி சாமகிரி இருந்ததுன்னாக்கா உற்பத்தியும் ஆகும், நஷ்டமும் ஆகும். அதனாலதான் பூர்வாபர காலமே நிச்சயம் ஆகுறது. அதனால ஞானமானது திருடமா போயிடுது. இப்ப நாங்க சொன்னதுனால இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி எடுத்து. இன்னொன்னு நீ என்ன சொன்ன, ரெண்டும் பரஸ்பர விருத்தமாச்சே, சத்தம் அசத்தம், அது எப்படி ரெண்டும் ஒரே இடத்துல வந்தது அப்படின்னு நீ கேட்ட. அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், காலபேதேன தேசபேதேன பரிகர்த்தம். காலபேதத்தினால்தான். அதுக்குதான் சொன்னோம் அசத்வாய நமக்கு சதோவை சதஜாயத்தை அப்படின்னு சொல்றோம். அதனால காலபேதம் இருக்கிறதுனால இது பரிகரிக்கப்படுகிறது. அதனால விரோதம்ன்றதே கிடையாது. அதனால நீ சொல்றது என்னன்னா, நாங்களும் தான் சொல்றோம், ஏற்கனவே நாங்க இத மாதிரிதான் வரக்கூடாது, ஒரே சமயத்துல வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பின்னாடியும் சொல்ல போறோம், ஜெயன கண்டனத்துல இதெல்லாம் வரப்போகுது. அதனால இந்த மாதிரி நீ சொல்ற மித்யாத்வம் சித்திக்கல. அப்ப வேற என்னதான் சித்திச்சதுன்றியா, அனித்தியத்துவம் சித்திச்சது. நீ சொன்ன அனுமானத்தினால அனித்தியத்துவம் தான் சித்திக்குமே தவிர்த்து நித்தியாத்வம்ன்றது சித்திக்காது. சரி, நம்மளை பார்த்து அவ கேட்கிறான், அப்படி பார்த்தானாக்கா காரணம்னு ஒண்ணு இருக்கு. நீ என்ன சொன்ன, உற்பத்திக்கு வேண்டிய சாமக்கிரி, நாசத்துக்கு வேண்டிய சாமக்கிரி அது இருந்ததுன்னாக்கா இதெல்லாம் சித்திக்கிறது, பூர்வ காலம் உத்தர காலம் சித்திக்கிறதுன்னு. இவ காரணம் இருக்கே சாமக்கிரி, அந்த சாமக்கிரி கூட அது நித்தியமா அனித்தியமா? நீ அனித்தியம் சொன்னியானாக்கா அந்த அனித்தியமான ஒரு வஸ்து சாமக்கிரி உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அப்போ உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் அழுகி போயிடுது. அந்த காரணம் கூட அனித்தியமா தான் இருக்கும். அந்த காரணம் அனித்தியம் சொன்னாக்கா அதுக்கு உற்பத்தி ஒரு காரணம் சொல்லணும். இப்படி மேல 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 போனாக்கா முடிவு இல்லாம அனவஸ்தான் தோஷம் வருமே அப்படின்னுட்டு அவ கேள்வி கேட்கிறா. அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, தாம் தாபி சாமகிரி கூட தத் பிரவாத். அந்தந்த பிரவாகம், அந்த பிரவாகம் எப்படி இருக்குது, அனாதிகாலமா இருக்குது. அது அனைத்து பேருக்கும் அனுபவத்தினால சித்திச்சிருக்கு, பிரத்யக்ஷத்தினால சித்திச்சிருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். அனுபவத்தினாலதான் ஒரு வஸ்துன்றது மாறிண்டே வரும். அந்த அனுபவம்ன்றது எல்லாருக்கும் தெரிய இருக்குது, சர்வானுபவ சித்தம் அது. இதுதான் பீஜாங்குர நியாயமா இருக்குது. அதனால அனவஸ்தான்றது தோஷமே கிடையாது இங்க இதுல. ஏன்னா இது பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் சிந்திச்சுடுத்துனாக்கா அதுக்கு விரோதமாக நீ எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. பிரத்யக்ஷம் என்ன சொல்றது அதை கேட்டுதான் போகணும், பின்னாடி வரப்போறது. சாஸ்திரம் கூட சரி பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா சொல்லக்கூடாது அப்படின்னு சாதிக்க போற சுவாமி தேசிகன். அது எம்பெருமானார் சாதிச்சிருக்க, அதை வச்சுட்டு இங்கேயும் சொல்ல போறேன். ஆகையினால நீ சொல்றதுனால அனித்தியத்துவம் தான் சித்திச்சது, நித்தியத்துவன்றது நித்தியாத்வன்றது சித்திக்கல. எல்லாம் அனித்தியம். அதனாலதான் சுவாமி என்ன பண்ணிட்டேன்னாக்கா சத்தத்திரை அதிகாரத்துல எம்பெருமானாருடைய திருவுள்ள என்னன்னாக்கா எல்லா வஸ்துக்களும் நித்தியம்தான். அது எப்படி நித்தியம், சுரூபமே அனாதியா இருக்கிறதுன்றது ஒண்ணு. அது எப்படின்னா பிரமாட், தாயார், ஜீவராஜிகள், காலம், ஞானம், பிரகிருதி இதெல்லாம் எப்பொழுதும் நித்தியமா இருக்கு. இது அனாதி நித்தியம், அனாதியா சுரூபமே சுரூபமே அனாதியா இருக்குன்னு சொல்லலாம். அதே மீதினா பிரவாகம், பிரவாகம் நித்தியம் சொல்றது. பிரவாகம் போயிட்டு இருக்குது நதியில, ஒரே மாதிரி பிரவாகம் போறதுன்றோம். பிரவாகம் ஒரே மாதிரியாவா இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஜலம் மாறிட்டே தானே இருக்காங்க. அந்த மாதிரி வருது அப்படின்னு தத்துவத்தை சாதிச்சிருக்க. இது நிறைய கிரந்தங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. நம்ம சித்தாந்தத்தை எல்லாம் நித்தியம்தான். ஒரு விதமான நித்தியம் என்னன்னா சுரூபமே அனாதின்னு சொல்றது. இன்னொரு நித்தியம் அப்படின்னா பிரவாகமா அது இருக்கிறது. அதனால இந்த காரிய காரண பாவங்கள் எல்லாம் கூட இத மாதிரிதான். ஆகையினால நித்தியாத்வன்றது நீ சொல்றது இல்லை, நித்தியாத்வன்றதே வராது. அதனால இந்த அனுமானமும் தவறு. இதனால நித்தியாத்வம் சித்திக்கிறது அப்படின்றதும் தவறு. அத
இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். யஸ்யா தர்வதா ஸ்யாத் யதபி ச ந பவேத் தன்ன ந ஸ்யாத் கதாபி क्वापि व्योमारविन्दादिवत् इति यदि न व्याहते साध्यहेत्वोः मध्ये सत्त्वं गृहीत्वा खलु तद् उभयतः असत्त्वलिङ्गं गृहीतं सामग्र्या चावधीत्वौ स्फुटतरविदितौ सापि तत्तत् प्रवाहात् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।